ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு அவர் சேனல் வர்ணிகா வாய்ஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது மை சீக்ரெட் ரொமான்ஸோட எபிசோட் 5 தான். நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சரி வாங்க கதைக்குள்ள போகலாம். லாஸ்ட் எபிசோடில் ஹீரோ வந்து சொல்கிறான், நான் அட்ரஸ் அனுப்பி வைக்கிறேன், நீ வந்து எங்கள் வீட்டில் வந்து குக் பண்ணி வை அப்படின்னு சொல்கிறான். நான் 2 hours வந்துடுவேன், நீ வந்து குக் பண்ணி வைக்கலன்னா நான் ரிப்போர்ட் பண்ணிடுவேன், நீ ஒழுங்காக ஒர்க் பண்ணல அப்படின்னு சொல்கிறான். உடனே ஹீரோனோட மைண்ட் வாய்ஸ் வந்து இவன் வேறு என்னை ரொம்ப சோதிக்கிறான்டா அப்படின்னு சொல்லிட்டு திங்க் பண்ணிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் தான் பார்த்தா ஹீரோட அம்மா எங்கேயோ வெளில போயிட்டாங்க. சரின்னு சொல்லிட்டு அவளோட தம்பியும் கூட்டிகிட்டு ஹீரோ வீட்டுக்கு போகிறா. அப்போ தான் அந்த சின்ன பிள்ளைக்கிட்ட வந்துட்டு ஹீரோயின் சொல்கிறா, நீ எதுவும் வம்பு பண்ணக்கூடாது, நல்ல பிள்ளையா இருக்கணும்னு சொல்லிட்டு இருக்கா. அந்த சின்ன பிள்ளையோ நீ என்னமோ உளறிட்டு தனியாக மாதிரி சிரிச்சுக்கிட்டே இருக்கா. ஹீரோயின் வீட்டுக்குள்ள வர சுத்தி முத்தி எல்லா இடத்துமே பார்த்துட்டு அவன் வந்து எப்பவுமே சோஃபால தான் தூங்குவான். அதையும் பார்த்துட்டு இவன் என்ன சோஃபால தூங்குறான், இவ்வளோ பணக்காரனா இருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு பாவப்பட்டுட்டு அதுக்கப்புறமேட்டு போய் அவ கிச்சன்ல அவ குக் பண்ண ஆரம்பிச்சிடுறான். அதுக்கப்புறம் ஏதோ சத்தம் கேட்க என்னடா சத்தம் இது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் வந்து அவ தம்பியை உட்கார வச்சிருந்த ரூமுக்கு போய் பார்க்குறா. அங்க ஹீரோனோட திங்க் வச்சிருந்தா ஒரு பாக்ஸ் ஹீரோ வச்சிருப்பான்ல, அந்த பாக்ஸ் வந்து கீழே விழுந்துரும். ஒன்று அதை பார்த்தோன்னே ஹீரோயின் வந்துட்டு விஷம் 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 இப்படி சளி சளியா நொறுக்கிட்டியேடான்ற மாதிரி ஷாக்கா பார்த்துட்டு இருக்கா. அந்த பாக்ஸ் எடுத்து பார்த்தோம், லைட்டாக உடஞ்சிருக்கும். இதுக்குள்ளே என்ன இருக்கும், சரி பார்த்துடலாமா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலான்னு போவா. அதுக்கப்புறம் இல்லை அது தப்பு, நம்ம பார்க்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அதை க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு அவள் தம்பியை கூட்டிட்டு அவள் வீட்டுக்கு போயிடுறா. ஹீரோ வீட்டுக்கு வந்து ஹீரோனை வந்து தேடிட்டு இருக்கான். பட் ஹீரோயின் ஆல்ரெடி கிளம்பி போயிருப்பா. அவள் செஞ்சு வச்ச ஃபுட்டை போய் பார்க்கும்போது அங்கே ஒரு ஸ்டிக்கி நோட் இருக்கும். அதில் வந்து என்ஜாய் யுவர் ஃபுட்டுன்னு சொல்லி எழுதி வச்சிருப்பா. எழுதி வச்சுட்டு அவள் கிளம்பி போயிட்டா. ஹீரோனோட தம்பி கொண்டு வந்த டாலை வந்து அவன் அங்கேயே விட்டுட்டு வந்துட்டான். ஹீரோயின் செஞ்ச சாப்பாடு வந்து என்ன கொடுமை சரணா மாதிரி சாப்பிட்டுட்டு இருக்கான். இங்கே ஹீரோயின் வந்து அவள் வீட்டில் உட்காந்து நம்ம அந்த பாக்ஸை டேமேஜ் பண்ணிட்டோமே, இப்போ அவன் வந்து அதுக்காண்டி பே பண்ண சொன்னால் என்ன பண்ணுவோம், அதில் காஸ்ட்லி நெக்லஸ் இருந்துச்சுன்னா நான் எப்படி பே பண்ணுவேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு புலம்பிட்டே இருக்கா. இங்கே அந்த நியூஸ் ரீடர் பொண்ணு வந்து குக்கிங் கிளாஸ்க்கு போகிறா, ஹீரோக்காண்டி போகிறான்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறமேட்டு வந்து அவள் ஃபுட்டை வந்து யார் டேஸ்ட் பண்ண உட்காந்துருக்கா அப்படின்னா ஹீரோயின் அம்மா தான் ஆடியன்ஸை வந்து உட்காந்துட்டு நான் டேஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி சொல்லிட்டு அவள் குக் பண்ண ஃபுட்டை வந்து கொண்டு வந்து கொடுத்து டேஸ்ட் பண்ண சொல்லிட்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறா. ஒன்று வந்து அதுக்கு ஹீரோயின் அம்மா வந்து சொல்கிறாங்க, உப்புல டிஷ்ஷு கொஞ்சம் கம்மியாகவே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இவ்வளோ நாளாக நான் தான் ரொம்ப மோசமாகவே குக் பண்ணுவேன்னு நினச்சிட்டு இருக்கேன். பட் என்னை விட ஒரு ஜீவன் ரணக்கொடூரமாக குக் பண்ணுதுன்னு நினச்சாதான் என் மனசு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஹீரோயின் அவள் ஒர்க்கை பார்த்துட்டு இருக்கா. ஹீரோக்கு செஞ்ச சாப்பாடே வந்துட்டு ஒரு டால் மாதிரி டெக்கரேட் பண்ணிட்டு இருக்கா. ஹீரோட மைண்ட் வாய்ஸ் எப்படி இருக்குன்னா, இவ செய்கிற சாப்பாடுக்கு இந்த கரடி பொம்மை ஒன்று தான் குறைன்ற மாதிரி திங்க் பண்ணுவான். ஹீரோயினை கூப்பிட்டு என்ன விளையாடிட்டு இருக்கா நீ, நான் என்ன சின்ன பிள்ளைன்னு நினைச்சியா அப்படின்னு சொல்லி கேட்டு திட்டிட்டு இருக்கான். இந்த மூக்கு வாய் கண் இதெல்லாம் இனி நீ வைக்கக்கூடாது சாப்பாட்டில் அப்படின்னு சொல்லிடுறான். அதுக்கப்புறமேட்டு டைம் வேஸ்ட் பண்ணாமல் ஒழுங்கா ஃபுட்டை வந்து இம்ப்ரூவ் பண்ணுற வழியை பாரு அப்படின்னு சொல்லிட்டு என்ன இது சின்ன பிள்ளை தனமாக விளையாடிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி திட்டி விட்டுறான். நல்லா ஹீரோ வந்து கேட்குறான், நீ எதுக்கு என்கிட்ட போய் சொன்ன அப்படின்னு சொல்லும்போது ஹீரோயின் வந்து திங்க் பண்ணுறான், அந்த பாக்ஸை உடைச்சது தான் கேட்குறானோ அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருக்கா. பட் ஹீரோ வந்து அந்த கோட்டை பற்றி கேட்குறான். ஏன்னா வந்து அவள் சொல்லுவாள் அந்த கோட்டை வந்து நான் தூக்கி போட்டேன் அப்படின்னு சொல்லுவாள். பட் அந்த கோட்டை வந்துட்டு அன்னைக்கு வீட்டுக்கு வரும்போது அவன்கிட்ட வந்து வச்சுட்டு போயிருப்பா. ஸோ வந்து நீ தான் தூக்கி போட்டேன்னு சொன்னில்ல, இப்போ என்ன இந்த கோட்டு வந்து இங்கே இருக்கு அப்படின்னோடனே ஹீரோயின் வந்து சொல்கிறா, அது ரொம்ப எக்ஸ்பென்சிவாக தெரிஞ்சிச்சு, அதனால தான் நான் தூக்கி போடல அப்படின்னு சொல்லும்போது, ஓ எக்ஸ்பென்சிவ் நாடி தான் நீ தூக்கி போடலையா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கான். ஹீரோ வந்து சொல்கிறான், நல்லா ஞாபகம் வச்சுக்கோ, என்னால் தான் நீ இன்னுமே இந்த வேலையில் வந்துட்டு கண்டினியூ பண்ணிட்டு இருக்க, நீ வந்து ஒழுங்காக சாப்பாடு செய்ய மாட்டேங்கிறன்னு கம்ப்ளைண்ட் வேற போயிருக்கு அப்படின்னு சொல்லும்போது ஹீரோயின் மண்டையில் குருவி மாதிரி நிறைய தாட் வந்துட்டு வருது. என்னன்னா நம்ம வேலை போயிடுச்சு நம்ம என்ன பண்ணுறது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே வந்து நினச்சி பார்த்துட்டு இருக்கா. அதுக்கப்புறம் வந்து தேங்க்யூ சொல்கிறதுக்கு பதிலாக சாரி அப்படின்னு சொல்லிடுறான். ஒன்று வந்து ஹீரோ கேட்குறான், நீ எதுக்கு இப்போ சாரி கேட்குற அப்படின்னு சொல்லும்போது இல்லை ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நான் இனிமேட்டு நல்லா குக் பண்ணுவேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுறான். இங்கே அந்த நியூஸ் ரீடர் பொண்ணு வந்து ஹீரோட அப்பாவை நம்ம கரெக்ட் பண்ணிடலாம் ஃபர்ஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செஞ்ச சாப்பாடு அவருக்கு வச்சு அவரை வந்து வச்சு செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் செஞ்ச சாப்பாடை வந்துட்டு கொண்டு போய் அவருக்கு வைக்கிறா. அவரும் வந்து சாப்பிட்டுட்டு பட் எதுவுமே சொல்ல முடியாமல் தவிச்சிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மாற்றி சொல்லிடுறாரு. அதுக்கப்புறம் அவள் சொல்கிறா, எனக்கு ஹீரோவை நினச்சாதான் ரொம்பவே கஷ்டமாக இருக்கு, அவன் டெய்லியுமே வந்து மீல் பாக்ஸ் தான் சாப்பிட்றான் அப்படின்னு சொல்லும்போது அவங்க அப்பா வந்துட்டு ஆச்சரியமாக கேட்குறாரு, என்ன சொல்கிற அப்படின்னு சொல்லும்போது ஹீரோ கரெக்டாக அங்கே வரான். ஹீரோ கிட்ட வந்து அவர் கேட்குறாரு, நீ என்ன டயட்டிஷியன் வச்சு குக் பண்ணி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கியாமே, இதுக்கு பதிலாக நீ வந்து மேரேஜ் பண்ணிக்கலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த பழைய புராணத்தை வந்து பாடிட்டு இருக்காரு. உடனே வந்து ஹீரோ வந்து நினைக்கிறான், வந்ததே தப்பா போச்சோ அப்படின்ற மாதிரி நினைக்கிறான். ஹீரோ அந்த பொண்ணு பேசிட்டு வராங்க. அப்பதான் அந்த பொண்ணு சொல்றான், உனக்கு எனக்கு தான் வந்து மேரேஜ் ஆக போகல, ஸோ என் ஜாபை வந்து நான் ரிசைன் பண்றேன் அப்படின்னு சொல்லும்போது ஹீரோ வந்து சொல்றான், அப்பெல்லாம் நீ எதுவும் பண்ணாத, நீ இது பண்றது எல்லாமே கியூட் நினைச்சிட்டு இருக்கியா, பட் எல்லாமே எனக்கு கடுப்பேத்துது அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போக பார்க்குறான். அதுக்கப்புறம் அந்த பொண்ணு கேட்குறான், உனக்கும் ஹீரோனுக்கு நல்ல ஏதாச்சும் நடக்குதா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஹீரோ அப்பெல்லாம் எதுவும் இல்லையா அப்படின்னு சொல்றான். அவ சொல்றா, இல்லை என்னமோ இடிக்குது, ஆனா உன்னை மட்டும் நீ ஞாபகம் வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை ஹக் பண்ணிட்டு வந்து சொல்றான், உன்னை வந்துட்டு நான் வந்து கல்யாணம் பண்றதுக்கு
உனக்காண்டி நான் எவ்வளோ எக்ஸ்டெண்ட் வேணா போவேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுறா. ஹீரோயின் வந்து வந்துட்டு இருக்கா. அந்த பொண்ணு வந்து ஹீரோயினை பார்த்துட்டு வாலண்டியரா அவகிட்ட பேசுறதுக்காண்டி ட்ரை பண்ணும்போது ஹீரோயின் அங்கேருந்து விலகி போக போக ட்ரை பண்றா. பட் இவ அவளை விடவே இல்லை. அதுக்கப்புறம் ஹீரோயின் வந்து சாரி கேட்குறா. ஏன்னா வந்து அவன் நினைச்சிட்டு இருப்பா அந்த பாக்ஸ்ல இருக்க ஜுவல் வந்துட்டு இவளுக்காண்டி தான் ஹீரோ வாங்கி வச்சிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் நினைச்சிட்டு இருப்பா. பட் ஆக்சுவலி அங்க இருக்கிறது வந்து ஹீரோனோட ஒரு திங் தான் அதுல இருக்கும். அது அவளுக்கு தெரியாது. அதனால வந்து இவ வந்து சாரி கேட்கிறா, நான் அந்த திங்கை வந்து உடைச்சிட்டேன்றதுக்காண்டி. அந்த பொண்ணு ஹீரோயின்ட்ட கேட்குறா, நீ எப்பவுமே இப்படிதான் ஹீரோ முன்னாடி போயிட்டு போயிட்டு வந்துட்டு இருப்பியா அப்படின்னு சொல்லும்போது ஹீரோயின் வந்து சொல்றா, அதானே என் ஜாப், நான் போய் தானே ஆகணும் அப்படின்னு சொல்றா. அதுக்கு அந்த பொண்ணு சொல்றா, உன் ஜாபை மட்டும் பாரு, அவனை கவுக்குறதுக்குலாம் நீ பார்க்காத அப்படின்னு சொல்லிட்டு அவளை மிரட்டிட்டு அங்கேருந்து போறா. ஹீரோ அவன் வீட்டில் உட்காந்து ஒர்க் பார்த்துட்டு இருக்கான். அப்பதான் நோட்டீஸ் பண்றான் அவனோட பாக்ஸ் வந்து என்னமோ உடஞ்சிருக்க மாதிரி. அதை வந்து பூதக்கண்ணை எல்லாம் வச்சு பார்த்துட்டு இருக்கான், எங்க உடஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் தான் திங்க் பண்றான், ஓ இதுக்காண்டி தான் நம்ம கிட்ட வந்து அவ சாரி கேட்டாலோ ஹீரோயின் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு பார்த்துட்டு இருக்கான். ஹீரோ மீட்டிங் அட்டென்ட் பண்ணிட்டு இருக்கான். பட் அவனோட தாட் ஃபுல்லாமே வந்துட்டு அந்த பாக்ஸ்ல தான் இருக்கு. ஒருவேளை ஹீரோயின் வந்து அந்த பாக்ஸ்குள்ள இருக்கிறத பார்த்துட்டாலோ அவன் நம்மளை தப்பா நினைச்சிட்டாலோ, சாச்சா அப்பெல்லாம் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு கத்திடுறான். அந்த மீட்டிங் முன்னாடியே எல்லாருமே ஏன் கத்துறேன்னு மாதிரி முழிக்கிறாங்க. இவன் வேற ஆவுன்னா பேய் மாதிரி கத்தி பயமுறுத்துறான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே திங்க் பண்றாங்க. அந்த சீன் போற பொண்ணு அசிஸ்டண்ட்டை வந்து கேட்கிறா, நீ இன்னைக்கு புள்ளி போட்ட ட்ரெஸ் போடலையா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா. அதுக்கப்புறம் கேட்டு அவ போகும்போது இவன் அவளை கூப்பிட்டு உன் ஃபோன் நம்பர் தா அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிக்கிறான். எப்ப பார்த்தாலும் வந்துட்டு ஏதோ மிலிட்ரிக்கு போற மாதிரி விரப்பாவே இருக்கான் இந்த அசிஸ்டன்ட். ஹீரோக்கு அந்த அசிஸ்டன்ட் லஞ்ச் பாக்ஸை கொண்டு வந்து வைக்கும்போது ஹீரோ வந்து சொல்றான், எனக்கு பசிக்கல எடுத்துட்டு போயிடு அப்படின்னு சொல்லும்போது, இல்ல ஹீரோயின் செஞ்சுட்டாங்க, நீங்க சாப்பிட்டு தான் ஆகணும் அப்படின்னு சொல்றான். சரி சொல்லிட்டு ஹீரோ ஓப்பன் பண்ணும்போது அங்க ஒரு ஸ்டிக்கி நோட் இருக்கும். ஹீரோயின் என்னதான் எழுதுனான்னு தெரியல. அதை பார்த்தோன்னே ஹீரோ செம்மையா காண்டாகி திட்ட ஆரம்பிச்சிடும் அசிஸ்டண்ட்டை. ஆளும் மண்டை நமக்குன்னு வந்து சேர்ந்துருக்கானுங்க பாரு, கரடிக்கு கோட் சூட் போட்ட மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ திட்டிட்டு இருக்கான். ஹீரோ தன்னோட வீட்டுக்கு போயிட்டு தீவிரமாவே திங்க் பண்ணிட்டு இருக்கான். அந்த பாக்ஸ் மேட்டர் பத்தி திங்க் பண்ணிட்டே இருக்கான். அப்பதான் வந்து நோட்டீஸ் பண்றான் ஹீரோனோட தம்பியோட டால் இருக்கத. அதை எடுத்து வச்சுட்டு இது ஏன் சூனிய பொம்மை மாதிரியே இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கான். ஹீரோனோட தம்பி அவளோட ஃப்ரெண்டு தான் பார்த்துட்டு இருப்பான். ஹீரோன் வந்துட்டு சரி நான் இனி பார்த்துக்கிறேன், நீ குடு அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக தூக்க போறா. அப்போ வந்து ஹீரோ கிட்ட இருந்து கால் வரும், எனக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் கால் வந்துடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவள் காலை வந்து பேசுறதுக்காண்டி வெளில போயிடுறான். ஹீரோ வந்து கேட்குறான், நீ இப்போ எங்கே இருக்க அப்படின்னு சொல்லும்போது ஹீரோன் நான் வீட்டில் தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லணும், நான் உன்னை பார்த்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்கிறான். உன்னை ஹீரோன் வந்து சொல்கிறான், என்னாலலாம் இப்போ வெளில வர முடியாது அப்படின்னு சொல்லணும். சரி பரவாயில்ல, நான் வந்து உங்கள் வீட்டுக்கு வரேன் அப்படின்னு சொல்கிறான். ஹீரோ வேகமாக கார் ஓட்டிட்டு வரான். ஹீரோயின் அவனுக்காண்டி வெயிட் பண்ணிட்டு இருக்கா. ஹீரோவும் கரெக்டாக வந்துடுறான். உனக்கு எப்படி என் அட்ரஸ் தெரியும் அப்படின்னு சொல்லி ஹீரோயின் கேட்கும்போது ஒரு ரெசியூமை பார்த்து தான் வந்தேன், ஆமா பெரிய அட்ரஸ் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். அதுக்கப்புறமேட்டு இந்த டாலை காமிச்சு இது என்ன அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இது பொம்மை அப்படின்ற மாதிரி ஹீரோயின் வந்து சொல்கிறா. அது எனக்கு தெரியுது, இது யாரோடது அப்படின்னு கேட்கும்போது ஹீரோயின் வந்து என்னோட நாய்க்குட்டியோடது அப்படின்னு சொல்லிட்டு போய் சொல்லிடுறா. டால் வச்சு விளையாடுற அளவுக்கு டாக்லாம் டெவலப் ஆயிடுச்சுற மாதிரி ஹீரோயின் சொல்லிட்டு இருக்கா. இது என்னோட ஸ்டடி ரூம்ல இருந்துச்சு, நீ அந்த ரூமுக்கு போனியா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து கேட்கும்போது ஹீரோயின் ஒரு பேக்கை கொடுத்தா அதில் வந்து ஜுவல்லரி பாக்ஸ் இருக்கும். சாரி நான் உன்னோட பாக்ஸை வந்து உடைச்சிட்டேன், நான் மன்னிச்சுக்கோ அப்படின்னு சொல்லி கேட்குறா. அந்த பாக்ஸுக்குள்ள இருக்கிறத பாத்தியா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ ரொம்பவே கோமா கேட்டுட்டு இருக்கான். ஹீரோனோட ஃப்ரெண்டு வந்து அங்க கரெக்டா வரான். நீ யார்டா கோமாளி நடுவுலன்ற மாதிரி வந்து ஹீரோ பார்த்து அவனை கேட்குறான். உடனே அவன் வந்து சொல்றான், நான் வந்துட்டு ஹீரோனோட லவ்வர் அப்படின்னு சொல்லிடுறான். ஒன்று வந்து ஹீரோனுக்கு செம ஷாக்கு, இவன் இப்படி சொல்றான்னு சொல்லிட்டு அவன் ஹீரோனை அணைச்சு பிடிச்சிட்டு பாத்தியா எங்க பேர் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லும்போது ஹீரோ வந்து ஹீரோயின்ட்ட கேட்குறான், இதெல்லாம் உண்மையா அப்படின்னு சொல்லும்போது ஹீரோ வந்து அதெல்லாம் இல்லை, சும்மா லொல்லலைக்கு சொல்றான் அவன் அப்படின்னு சொல்றான். நீங்க அவளோட பாஸ் தானே, இந்த வேலை எல்லாத்தையுமே வந்து கம்பெனில வச்சுக்கோங்க, அவளை இங்க வந்து திட்டுற வேலைலாம் வச்சுக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அங்க இருந்து கூட்டிட்டு போயிடுறான். ஹீரோ வேகமா வண்டி ஓட்டிட்டு இருக்கான். அவன் சொன்னதே வந்து ஹீரோ நினைச்சுக்கிட்டே வந்துட்டு இருக்கான். இங்க ஹீரோட ஃப்ரெண்டு ஹீரோயின் கிட்ட, உனக்கு வந்து அவன் ஏதாச்சும் டார்ச்சர் கொடுத்தா இனிமேட்டு என்கிட்ட சொல்லு, நான் உனக்கு வந்து பாய் ஃப்ரெண்டை ஆக்ட் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. உன்னை ஹீரோயின் அதெல்லாம் விட எனக்கு தூக்கம் வருது, நான் போய் தூங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறா. ஹீரோக்கு வந்து தூக்கமே வரமாட்டேங்குது. ஹீரோயின் பத்தியே நினைச்சிட்டு இருக்கான் அவன். இங்கே அந்த நியூஸ் ரீடர் பொண்ணு அவளோட ப்ரொடியூசர் கூட உட்காந்துட்டு ட்ரிங்க்ஸ் அடிச்சிட்டு இருக்கா. அப்போ தான் அந்த ப்ரொடியூசர் வந்து சொல்கிறாங்க, எனக்கு ஒரு ஆள் வந்து தேவை இன்டர்வியூ பண்ணுறதுக்கு, அவங்க ரொம்ப வந்து பெரிய ஆளாக இருக்கணும் அப்படின்னு சொன்னோன்னா உடனே வந்துட்டு அந்த பொண்ணு வந்து சொல்கிறா, ஹீரோவை நான் வந்து கூட்டிகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லும்போது அவங்க வந்துட்டு உன்னால் முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நான் கண்டிப்பாக அவனை கூட்டிகிட்டு வரேன் இன்டர்வியூ பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லிடுறா. ஹீரோனுக்கு வந்து தூக்கமே வரமாட்டேங்குது. புரண்டு படுத்து பார்க்குறா. ஆனாலும் அவளுக்கு தூக்கம் வரல. ஹீரோ கூட இருந்தது, அவங்க கூட ரொமான்ஸ் பண்ணது எல்லாத்தையுமே வந்து அவன் நினச்சி பார்த்துருக்கா. அதே மாதிரி ஹீரோ இங்கே வந்து ஹீரோயின் கூட இருந்தது எல்லாத்தையுமே வந்து நினைச்சு பார்த்துட்டு இருக்கான். நெக்ஸ்ட் டே ஹீரோக்காண்டி மீல் பாக்ஸ் எடுத்துட்டு வரும்போது ஹீரோ வந்து அவ வர்றதுக்காண்டி டைமே பார்த்துட்டு இருக்கான். அவளும் கரெக்டா வந்து உள்ள வரும்போது இவன் என்னமோ வந்து ஒர்க் பார்க்குற மாதிரி வந்துட்டு ஆக்ட் பண்ணிட்டு இருக்கான். ஹீரோ அந்த டால் எடுத்து கொடுத்து இந்தா உன் டால் அப்படின்னு சொல்லும்போது ஹீரோயின் அதே மாதிரி இந்த ஜுவல் பாக்ஸை எடுத்து கொடுத்துட்டு இந்தா உன் ஜுவல் பாக்ஸ் மாதிரி நீட்டுறா. உடனே வந்து ஹீரோ அவளோட கையை பிடிச்சிட்டு என்னை பற்றி இதை பற்றி பேசாத, பேசினீன்னா அவ்வளோதான், இதை ஒழுங்கா எடுத்துட்டு போயிரு அப்படின்னு சொல்லிடுறான்.
ஹீரோ கேட்குறான், அவன் யாரு உன்னோட பாய் ஃப்ரெண்டா? உனக்கு இவ்வளோ மொக்கையான டேஸ்ட் இருக்குன்னு எனக்கு தெரியலப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஹீரோனுக்கு செம்ம காண்டாயிடுது. உடனே ஹீரோயின் சொல்கிறான், அவனை மாதிரி ஒரு நல்ல பையனா பார்க்கவே முடியாது, அவனும் சில பேரை மாதிரி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை பற்றி திட்டிட்டு அங்கேருந்து போயிடுறா. ஹீரோயின் கிச்சனுக்கு வந்து புலம்பிட்டே இருக்கா. அவன் எப்படி என் ஃப்ரெண்டை பற்றி இப்படி தப்பாக பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு கோபமாக திட்டிகிட்டே இருக்கா. அப்போ வந்து அவங்களோட டீம் லீடர் அங்கே என்னம்மா சத்தம் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. உடனே ஹீரோயின் வந்து சாரி அப்படின்னு சொல்லிட்டு அவளோட ஒர்க்கை பார்த்துட்டு இருக்கா. ஹீரோவும் அசிஸ்டன்ட் பேசிட்டு வராங்க. அந்த அசிஸ்டன்ட் கிட்ட ஹீரோட ஃப்ரெண்டோட புக்கு வந்திருக்கும். அதை அவன் தான் வந்து எழுதியிருப்பான். அந்த புக்கை அவன் வச்சிருக்கும் போது ஹீரோ அதை வாங்கி பார்க்குறான். வாங்கி பார்த்துட்டு மாட்டினான்டா பம்பரை கட்ட மாட்டியா மாதிரி அதை பார்த்து முறைச்சிட்டே இருக்கான். அதுக்கப்புறம் அந்த புக்கை வந்து கீழே தூக்கி போட்டு போயிடுறான் ஹீரோ. கிச்சன் டீமே ரெடி ஆகி எங்கேயோ பார்ட்டிக்கு போகிறதுக்காண்டி நிற்கிறாங்க. ஹீரோயின் வந்து வர சொல்கிறாங்க. பட் ஹீரோயின் எனக்கு வேலை இருக்குது அப்படின்னு சொன்னோன்னா சரி ஓகேன்னு சொல்லி அவங்க கிளம்பி போயிடுறாங்க. ஹீரோயின் ஹீரோக்கு டின்னர் வந்து ரெடி பண்ணி வந்து கொடுக்குறான். அவனும் சரி நீ போ அப்படின்னு சொல்லிட்டு அவளை அனுப்பிச்சி விட்டு அந்த ஃபுட்டை வந்து சாப்பிட்டு முடிச்சிடுறான். அதுக்கப்புறம் அவளுக்கு திருப்பியும் மெசேஜ் போடுறான், நீ இன்னைக்கு கொண்டு வந்த ஃபுட் ரொம்பவே கம்மியாக இருக்குது, எனக்கு ரொம்ப பசிக்குது, திருப்பியும் ஃபுட்டு வந்து ரெடி பண்ண அப்படின்னோடனே ஹீரோயின் என்னது மறுபடியும் முதல்ல இருந்தா அப்படின்னு சொல்லிட்டு முழிச்சிட்டு சரி ஓகேன்னு சொல்லிட்டு திருப்பவும் வந்துட்டு ஃபுட் ரெடி பண்ணி கொண்டு போய் கொடுக்குறா. அவனுக்கு வயிறு ஃபுல்லாக இருக்கும். பட் இவளை பழி வாங்குறதுக்காண்டியா அதை ஃபுல்லாமே வந்து திருப்பவும் சாப்பிட்டுட்டு ஹீரோயின் கிட்ட வந்து திருப்பவும் வந்து எனக்கு பசிக்குதுன்னு சொல்றதுக்காண்டி அவன் வந்து பிளான் போட்டுட்டு இருக்கான். ஹீரோ ரொம்ப டயர்டாக சரின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு கிளம்புறா. அப்போ கரெக்டாக அவளோட ஃப்ரெண்டு வந்து கால் பண்ணும்போது அட்டன் பண்ணி பேசிகிட்டு இருக்கும்போது அவன் என்ன இன்னும் காணோன்னு அப்படின்னு சொல்லி கேட்குறான். உடனே வந்து ஹீரோ வந்து திட்ட ஆரம்பிக்கிறான். அவனுக்கு இருக்கிறது வயிறா இல்லை சின்டெக்ஸ் டேங்கா, இப்படி வண்டியாக வந்து தின்னுட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு திட்டிகிட்டு இருக்கா. உடனே வந்து அதுக்கு அவன் ஃப்ரெண்டு வந்து சொல்கிறான், சரி ஓகே நானே உன்னை வந்துட்டு கூட்டிகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லும்போது இவளும் ஓகே வந்து பிக்கப் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லி சொல்கிறான். அவள் பேசிகிட்டு இருக்கிறது எல்லாத்தையுமே வந்து ஹீரோ வந்து ஒட்டி நின்று கேட்டுட்ருக்கான். இதை ஹீரோயினும் பார்த்துட்டு ஷாக் ஆகிட்டு ஃபோனை வந்து கட் பண்ணுறான். உடனே ஹீரோ கேட்குறான், உன்னை யாராச்சும் பிக்கப் பண்ண வராங்களா என்ன அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு மறுபடியும் பசிக்குது, நீ ஏதாச்சும் செஞ்சு கொடு அப்படின்னு சொல்லிடுறான். உடனே ஹீரோயின் என்னடா நடக்குதுங்க, என் உசுரை வாங்காம விட மாட்டான் போலையே அப்படின்ற மாதிரி முழிச்சிட்ருக்கா. இதோட இந்த எபிசோட் முடியுது. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.